ஓம் முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா. என் அன்பு குழந்தையே, என்னை பார்த்தவுடன் உள்ளே வந்திருக்கின்றாய் அல்லவா? என்னுடைய உத்தரவின்படி ராஜயோகத்தை உன்னுடைய வாழ்வானது சற்று நேரத்தில் பெற்றே தீரும். உன்னுடைய வாழ்க்கையானது தேவையில்லாத விஷயங்களால் உடைந்து போய் இருக்கின்றது. பழைய நினைவுகள் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பங்கை வகுத்திருக்கின்றது. இப்படி முடிந்து போன நிகழ்வுகளால் நீ தினம் தினம் வருத்தப்படுவதை பார்த்து கொண்டு என்னால் இருக்க முடியவில்லை என் குழந்தையே. இனிதாக வாழ வேண்டிய வாழ்க்கையை பழைய நினைவுகள் ஏற்படுத்திய கசப்பான அனுபவங்களை நினைத்து கொண்டு வாடி வதங்கி கொண்டு இருக்கின்றது. இனியும் உன்னை நான் இந்த நிலைமையில் வைக்க மாட்டேன். தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் அகற்றிவிட்டு உன் வாழ்விற்கு எது மிகப்பெரிய அளவில் நன்மைகளை கொடுக்கக்கூடியதோ அதை உன்னுடைய வாழ்க்கையில் வாய்ப்புகளாக மாற்றியும் கொடுத்து உனக்கான நல்லதொரு இன்பமான வாழ்க்கையை வாழும்படி அருள் செய்திருக்கின்றேன். ராஜயோக வாழ்க்கையை பெறப்போகின்றாய் என்று நான் சொன்னேன் அல்லவா? அது எப்படிப்பட்ட வாழ்க்கை என்று சொல்லட்டுமா? நிம்மதியில்லாத நிலை என்பது இனியும் இருக்காது. நிம்மதியான உறக்கத்தை நீ தினம் தினம் காண்பாய். உன்னுடைய கனவுகள் அனைத்தும் மெய்ப்படக்கூடிய வகையில் ஒவ்வொரு நிகழ்வுகளும் நடக்கும். உன்னுடைய துன்பத்திற்கு எல்லாம் முடிவு வந்துவிட்டது. உன் வாழ்வில் இருந்த வறுமைகள் எல்லாம் நீங்கி மிக பெரிய யோகத்தை நீ பெற இருக்கின்றாய். பணமில்லாத நிலை என்பது இருக்காது. பண வரவு என்பது அதிகரித்து கொண்டே இருக்கும். நீ கேட்ட இடத்திலிருந்து நீ எதிர்பார்த்த உதவிகளும் வாய்ப்புகளும் உனக்கு கிடைக்கும். அந்த வாய்ப்பை நழுவ விடாமல் அதை மிகப்பெரிய வெற்றியாக நீ மாற்றக்கூடிய திறனையும் பெற்றுக்கொள்வாய். எதை செய்தால் எது கிடைக்கும் என்ற தெளிவான முடிவை எடுக்கக்கூடிய அளவிற்கு உன் மனதில் ஒரு தெளிவு பிறந்துவிடும். எது எல்லாம் உன் வாழ்வில் நடக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு காத்திருந்தாயோ அந்த வாழ்க்கையை நீ பெறுவதற்கு அனைத்து தகுதியையும் தானாக வளர்த்தும் கொள்வாய். உன்னுடைய திறமைகள் அதிக அளவில் வெளிப்பட்டு உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தும். இது எல்லாம் மிக மிக விரைவிலேயே நடக்கும். அதுதான் என்னுடைய உத்தரவின்படி நீ ராஜயோகத்தை பெறக்கூடியதற்கான அர்த்தமாகவும் அமையும். வாழ்க்கை இத்தனை நாள் உனக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி கொடுத்திருந்தது. அந்த அச்சம் எல்லாம் விலகி வாழ்க்கையின் மீது நம்பிக்கையும் உன் மீது நம்பிக்கையும் கொண்டு உன்னுடைய வாழ்க்கை நீ ஜெயித்து காண்பிக்கப் போகின்றாய். தனியே நின்று போராடினாய், துணைக்கு கூட ஆள் இல்லை. உன்னுடைய கஷ்டங்களை நீ பகிர்ந்து கொள்ள கூட ஆள் இல்லை, ஆறுதல் சொல்ல ஆள் இல்லை என்ற நிலையெல்லாம் இருந்தது. இனி நீ சொல்வதை காது கொடுத்து கேட்கவும், உனக்கு ஆறுதலாக இருக்கவும், உன்னை வழி நடத்தவும் எப்பொழுதும் எல்லா நேரங்களிலும் ஆள் உன்னுடன் இருந்து கொண்டே இருப்பார்கள். உனக்கு துணையாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரையும் நான் உனக்கு வழிகாட்டுதலுக்காக அனுப்பி வைத்து கொண்டே இருப்பேன். அனைத்து உதவிகளும் என் மூலமாக இனி உன் வாழ்வானது பெற்றுக்கொண்டே இருக்கும். எல்லாம் ஒரு நிமிடத்தில் மாறுமா என்று கேட்டால் அது சாத்தியமில்லை. ஆனால் ஒவ்வொரு நிமிடமும் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நிமிடமாக சர்வ நிச்சயமாக இருக்கும். நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே, நல்லதே நடக்கும்.